கிருபை. What is faith? எது விசுவாசம்? Grace is what God did for you. தேவன் உங்களுக்காக எதை செய்தாரோ அதுதான் கிருபை. Whatever God gives, எதெல்லாம் தேவன் கொடுக்கிறாரோ that's the grace. அதுதான் கிருபை. Your life is a grace. உங்களுடைய வாழ்க்கையானது கிருபை. What you do with your life is your gift from God. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன செய்கிறீர்களோ அதையெல்லாம் தேவனிடத்தில் பெற்றுக்கொண்ட ஒரு தாளந்து. Why people like grace? ஏன் ஜனங்களுக்கு கிருபை பிடிக்கிறது? The greatest thing people like from God is grace. தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள காரியங்களே பெரிய காரியம் ஜனங்கள் விரும்புவது என்ன தெரியுமா? You know why கிருபை. people like grace? ஏன் ஜனங்களுக்கு கிருபை பிடிக்கிறது தெரியுமா? They don't like faith. அவர்களுக்கு விசுவாசம் பிடிக்கவில்லை. Faith requires some work. ஏனென்றால் விசுவாசம் சில கிரியைகளை செய்ய வேண்டும். Faith demands some work. விசுவாசத்துக்கு நீங்கள் சில கிரியைகளை உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது. Grace has no work. ஆனால் கிருபையானது எந்த விதமான கிரியையும் உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கவில்லை. God gave this earth to man. தேவன் இந்த பூமியை மனிதனுக்கு கொடுத்தார். By his grace he gave this. அவருடைய கிருபையினாலே இந்த பூமியை கொடுத்தார். Man by his faith he has to work on this earth. இந்த பூமியின் மீது தன்னுடைய விசுவாசத்தை பயன்படுத்தி மனிதன் கிரியை செய்ய வேண்டும். Well, God gave you trees. அங்கே தேவன் உங்களுக்கு மரங்களை கொடுத்தார். You can sleep under the tree. நீங்கள் அந்த மரங்களின் கீழே தூங்கலாம். Because God gave it. ஏனென்றால் தேவன் அதை கொடுத்து விட்டார். But your sleep won't be good. ஆனால் அந்த இடத்திலே தூங்குவது அவ்வளவு நல்லதா இருக்காது. You are not supposed to live by grace. நீங்கள் கிருபையினாலே வாழக்கூடிய மட்டும் கூடாது. கூடாது. You have to live by faith. நீங்கள் விசுவாசத்தினாலே வாழ வேண்டும். It's grace to sleep under tree. அதாவது மரத்தின் அடியிலே தூங்குவது கிருபை. அதுதான் கிருபை. அதுதான் கிருபை. But faith will cut the tree and build the house. ஆனால் விசுவாசம் என்ன தெரியுமா? அந்த மரத்தை வெட்டி வீடை கட்டுவது. Hallelujah. Hallelujah. Amen. Amen. If you have faith, உங்களுக்கு விசுவாசம் இருக்கும் என்றால் you will do some work. நீங்கள் சில காரியங்களை செய்வீர்கள். You are getting prayer from the pastor and pastor's wife. நீங்கள் போதகரிடத்திலும் போதகரமாடத்திலிருந்து ஜெபிக்க வருகிறீர்கள். You live by grace. நீங்கள் கிருபையினாலே வாழ்கிறீர்கள். But you have to do your work. நீங்கள் உங்கள் காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும். Then you will be healthy. You won't need prayer. அப்பொழுது நீங்கள் ஆரோக்கியமுள்ளவராக இருப்பீர்கள். உங்களுக்கு ஜெபம் தேவைப்படாது. Then you will go pray for other people. அப்பொழுது நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிப்பீர்கள். All of you come for your own soul. எல்லாரும் உங்களுடைய ஆத்துமாக்களுக்காக வந்திருக்கிறீர்கள். I am going to church to be blessed. நான் இந்த சபையிலே சென்று ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். It's a baby Christian stage. அதுதான் குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ வாழ்க்கை. You bring other people. நீங்கள் மற்றவர்களை சபைக்கு கொண்டு வரும் பொழுது that's the grown up stage. அதுதான் ஒரு வளர்ந்துவிட்ட ஒரு ஜீவியம். Baby wants its own bottle. அதாவது குழந்தைக்கு பால் அவசியப்படுகிறது. Grown up people will give other people milk. ஆனால் வளர்ந்து விட்டவர்களோ மற்றவர்களுக்கு ஆகாரம் கொடுப்பார்கள். Grace. கிருபை. It's a wonderful subject. அது ஒரு நல்ல ஒரு பாடம். It's the starting point. அது ஆரம்ப பகுதியிலே இருக்கிறது. Faith. விசுவாசம் is the running point. அது ஓடக்கூடிய ஒரு ஜீவியத்தை குறிக்கிறது. Faith has 85 standards in the Bible. வேத புத்தகத்திலே விசுவாசத்திற்கான 84 படிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. 85 standards in the Bible. அதாவது 85 படிகள் விசுவாசத்துக்குரிய படிகளாக இருக்கிறது. You should grow from faith to faith. நீங்கள் விசுவாசத்திலிருந்து இன்னொரு நிலைக்கு நீங்கள் வளர வேண்டும். If you are born again, நீங்கள் மறுபடியும் பிறந்தவர்களாக இருப்பீர்கள் என்றால் you are born by the righteousness of faith. அங்கே விசுவாசத்தினாலே நீதிமான், அதாவது உங்களுடைய விசுவாச நீதியினாலே நீங்கள் பிழைத்திருக்கிறீர்கள். You should live by faith. நீங்கள் விசுவாசத்தினாலே பிழைக்க வேண்டும். Let me give it to you in a simpler way. அதாவது எளிமையான முறையில் உங்களுக்கு சொல்கிறேன். You are born by faith. நீங்கள் விசுவாசத்தினாலே பிறந்திருக்கிறீர்கள். Amen. Amen. And then you stand by faith. நீங்கள் விசுவாசத்தினாலே நிற்கிறீர்கள். 2 Corinthians 1 first chapter last verse. 2 கொரிந்தியர் 1 கடைசி வசனம். By faith you stand. நீங்கள் விசுவாசத்தினாலே நிற்கிறீர்கள். After the baby is born, அங்கே குழந்தை பிறக்கும் வரைக்கும், after the baby is அதாவது born, குழந்தை பிறந்த உடனே you want the baby to stand. நீங்கள் அந்த குழந்தை நிற்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். You don't want the baby to be on the back all the time. எப்பொழுதுமே உங்கள் முதுகில் மீது உங்கள் குழந்தை இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புவதில்லை. By faith you stand. நீங்கள் விசுவாசத்தினாலே நிற்க வேண்டும். After you make the baby stand, அந்த குழந்தையை நிற்க வைத்த உடனே what do you try to do? நீங்கள் எதை செய்ய முயற்சிக்கிறீர்கள்? அப்படி எழுந்த உடனே அடுத்தது என்ன செய்யணும்? நடக்கணும்.
2 Corinthians 5, 6 and 7. 2 கொரிந்தியர் 5, 6, 7. By faith you walk. நீங்கள் விசுவாசத்தினாலே நடக்கிறீர்கள். You are born by faith, through faith. நீங்கள் விசுவாசத்தினாலே பிறக்கிறீர்கள். You stand by faith. நீங்கள் விசுவாசத்தினாலே நிற்கிறீர்கள். You walk by faith. நீங்கள் விசுவாசத்தினாலே நடக்கிறீர்கள். And then 2 Corinthians 4:13. 2 கொரிந்தியர் 4:13 என்ன சொல்லுகிறது? விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன். You talk by faith. நீங்கள் விசுவாசத்தினாலே பேசுகிறீர்கள். Amma, appa, the child started talking. இப்பொழுது குழந்தை அம்மா அப்பா என்று பேச You ஆரம்பிக்கிறது. should talk. நீங்கள் பேச வேண்டும். If you are a believer, நீங்கள் விசுவாசியா இருப்பீர்கள் you என்றால் should talk by faith. நீங்கள் விசுவாசத்தினாலே பேச வேண்டும். And then how do you pray? எப்படி ஜெபிக்கிறீர்கள்? Mark 11:24. மார்க் 11:34. Therefore I say unto you, what things soever you desire when you pray, cry and you shall have it. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது எதையெல்லாம் விரும்புகிறீர்களோ அவையெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அழுங்கள். அழுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லப்படவில்லை. Right? கண்ணீர் விட்டு ஜெபித்தேன். Who told you that? யார் உங்களுக்கு அதை சொல்லிக் கொடுத்தார்கள்? Who கண்ணீர் told விட்டு you to ஜெபி- cry and pray? யார் உங்களுக்கு கண்ணீர் விட்டு ஜெபிக்கும்படி சொல்லிக் கொடுத்தார்கள்? Jesus said, believe and pray. இயேசு சொன்னார், விசுவாசி ஜெபி என்று சொன்னார். என்ன preacher preach பண்ணாலும் அது தப்பு. You don't cry in prayer. நீங்கள் ஜெபத்திலே அழக்கூடாது. Have faith in your prayer. உங்களுடைய ஜெபத்திலே விசுவாசிக்க வேண்டும். இந்தியா பிரீச்சிங்கே மாத்துறாரு. ஆமா, பைபிள் பிரீச்சிங் தான் வேணுங்க, இந்தியா பிரீச்சிங் இல்ல. Don't cry. நீங்கள் அழக்கூடாது. Have faith in God. உங்கள் தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். You understand? நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? That should make you happy. அது உங்களை சந்தோஷப்படுத்த How வேண்டும். many of you like to cry every day? உங்கள் எத்தனை பேர் தினமும் அழ வேண்டும் என்று You are விரும்புகிறீர்கள்? praying every day, right? நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறீர்கள் தெரியுமில்ல? ஜெபம் பண்றீங்கல்ல daily. So you cry every day? நீங்கள் தினமும் அழுகிறீர்களா? You like to cry every day? ஒவ்வொரு நாளும் அழ வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? கண்ணீர் விட்டு ஜெபித்தேன். இதெல்லாம் மாத்துங்க, மாத்துங்க. பரிதாபமான ஜெபம். அம்மா தாயே, 3 நாள் சாப்பிடலம்மா, தூக்கி போடு. 3 நாளுக்கு முன்னால செஞ்ச சாப்பாடு போடு, ஏதாவது கிடைக்கும். அம்மா தாயேவா நீங்க? கேட்டுக்கு வெளியே நிக்கிறவங்க தான் அழுவாங்க. ஆமென். Well, look at that. Praise the Lord. Amen. வீட்டுக்குள்ள வரவன் ஃப்ரிட்ஜை திறந்து கேட்பான், என்ன வச்சிருக்கீங்க இன்னைக்கு? God wants you to be like that. அமிதமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று தான் தேவன் You விரும்புகிறார். don't like to cry. நீங்கள் அழ வேண்டிய அவசியம் இல்லை. John 20 verse 15. யோவான் 20:15 Jesus says to the woman, அங்கே ஒரு பெண்ணை பார்த்து இயேசு சொல்கிறார், ஸ்திரீயே, இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? ஏம்மா அழுகிற? அவருக்கும் பிடிக்கல. சில ஊழியக்காரங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. இன்னைக்கு வந்து உபவாசத்துல கண்ணீர் விட்டுச்சோம். You know what tears is? அங்கே உங்களுக்கு தெரியுமா கண்ணீர் என்றால் Tears என்ன? is coming out of your feeling. உங்களுடைய உணர்ச்சிகளின் அடிப்படையில் தான் கண்ணீர் வருகிறது. Feeling belongs to the soul level, soul. அதாவது ஆத்மாவுக்கு அடுத்த காரியங்கள் தான் உணர்வுகள். God is not a soul. தேவன் ஆத்மாவா அல்ல. தேவன் எப்படி இருக்காரு? You are trying to reach God who is spirit through your soul. அதாவது நீங்கள் ஆவியிலே இருக்கிற தேவனை உங்கள் ஆத்மா மூலமாக சந்திக்க விரும்புகிறீர்கள். Faith is a spiritual thing. அதாவது விசுவாசம் என்பது 2 ஆவிக்குரிய Corinthians காரியம். 4:13. 2 கொரிந்தியர் Faith is a spiritual thing. அதாவது விசுவாசம் என்பது ஆவிக்குரிய காரியம். So you should reach the God who is the spirit through your spiritual understanding. அதாவது நீங்கள் ஆவியிலே இருக்கிற தேவனை உங்களுடைய ஆவிக்குரிய அறிவின் மூலமாக அடைய வேண்டும். விசுவாசித்தேன் படிப்பா. 2:4-13 விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன். We therefore having the same spirit of faith. விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியால் விசுவாசித்தேன்
Spiritual. Faith is a spiritual thing. அதாவது விசுவாசம் என்பது ஆவிக்குரிய காரியம். You are trying to reach God through your soul. உங்களுடைய தேவனை ஆவிக்குரிய தேவனை நீங்கள் ஆத்மா மூலமாக Showing your desperate situation. அதாவது ஒரு பரிதாபமான சூழ்நிலையிலே செல்கிறீர்கள். Jesus said, இயேசு சொன்னார், all things are possible. எல்லாமே முடியும். Mark 9:22. அங்கே மார்க் 9:23. The father said, அங்க தகப்பனார் சொல்கிறார், oh God, this son is in trouble. ஓ தேவனே, ஆண்டவரே, என்னுடைய மகன் உபத்திரவத்திலே இருக்கிறார். It puts the son one time in fire, ஒரு முறை தீயிலே அவனை தள்ளுகிறார், one time in water. ஒரு முறை தண்ணீரிலே அலக்களிக்கிறது. If you can do anything, உம்முடைய சீசர்களால் எதுவுமே செய்ய முடியவில்லை. if you can do anything, உம்மால் ஏதாவது செய்ய முடியும் என்றால். படிங்க. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க 22 படி முதல்ல. 22. இவனை கொல்லும்படிக்கு அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிட்டு நீர் ஏதாகிலும் ஏதாவது ஒன்ன ஸ்டாப் பண்ணுங்க அட்லீஸ்ட். ஆண்டவரே, வாட் டிட் ஹி சே? ஒன்னு இல்ல, ரெண்டு இல்ல, எல்லாம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். எல்லாம். Hallelujah. Hallelujah. You understand that? நீங்கள் அதை புரிந்து கொள்கிறீர்களா? When Jesus said, இயேசு சொன்னபோது all things are possible, எல்லாமே கூடும். why do you cry? ஏன் நீ அழ வேண்டும்? Your rent will be paid. வாடகை கிடைக்குமா? வாடகை rent will be paid. உங்களுடைய வாடகை செலுத்தப்படும். உங்க sickness will be healed. உங்களுடைய வியாதி போய்விடும். All things. எல்லாமே போய்விடும். Lift your right hand, say, உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி, I believe. நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு எல்லாம் கூடும். ஆகையால் அழ தேவையில்லை, கடன் தேவையில்லை. So I will sing it differently. நான் வித்தியாசமாக பாடுவேன். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் விசுவாசத்தை காண்பவரே. Get some understanding. ஒரு அறிவை பெற்றுக் கொள்ளுங்கள். Amen. Amen. மனுஷகுமாரன் பூமியில் வரும்போது கண்ணீரை காண்பாரோ, அப்படி எழுதிருக்கு. ஏயா பைபிள் மாத்துறீங்க? ஏன்னா பயம். விசுவாசம்னா பயம். விசுவாசம்னா வேலை. You have to prove you got faith. You have to prove. நீங்கள் அதை நிரூபிக்க வேண்டும். You don't like to prove. உங்களுக்கு நிரூபிக்க விருப்பம் இல்லை. You like to hide under his grace. அவருடைய கிருபையிலே மறைந்து கொள்ள விரும்புகிறீர்கள். உன்னதமானவரின் இங்கதான் போறார். பழைய ஏற்பாட்டிலே போய் அழுதுட்டு தாவீது, என் கண்ணீர் எங்க இருக்குதான்? பாட்டில் நிறைய அழுகுறாரு, அழுமூஞ்சி தாவீது. ஏன்? Old Testament didn't have faith. Old Testament didn't have faith. பழைய ஏற்பாட்டிலே விசுவாசம் இல்லை. Old Testament only had trust. பழைய ஏற்பாட்டிலே நம்பிக்கை மாத்திரம் தான் இருந்தது. Trust is like this. நம்பிக்கை என்பது விதமாக இருக்கிறது. If there is something between you and me, உனக்கும் எனக்கும் இடையிலே ஏதாவது ஒரு காரியம் வரும் பொழுது, I will stick to you. நான் உங்களை சார்ந்திருப்பேன். If something drops between us, ஏதோ ஒரு காரியம் நமக்கு இடையிலே வரும் பொழுது, I will go away. நான் போய் விடுவேன். I will trust in money. நான் பணத்தின் I மீது will நம்பிக்கை trust my uncle. என்னுடைய மாமாவின் மீது If நம்பிக்கை there is something between you and me, ஏதோ காரியம் எனக்கும் உனக்கும் இடையிலே I வரும் will பொழுது, trust you. நான் உன்னை நம்புவேன். Faith is not like this. விசுவாசம் அவ்விதமாக இல்லை. Faith is like this. விசுவாசம் என்பது இவ்விதமாக I am இருக்கிறது. inside you. நாம் உனக்குள்ளாக You are இருக்கிறேன். inside me. நானும் நீயும் எனக்குள்ளாக இருக்கிறாய். I don't see anything between you and me. உனக்கும் எனக்கும் இடையிலே எதையும் நான் பார்க்கவில்லை. Nothing should come between you and me. உனக்கும் எனக்கும் இடையிலே எதுவுமே வரக்கூடாது. Because I am inside you. ஏனென்றால் நான் உனக்குள்ளாக இருக்கிறேன். You are inside me. நீ எனக்குள்ளாக இருக்கிறாய். That's covenant. அதுதான் உடன்படிக்கை. Hallelujah. Hallelujah.